ஏண்டி மாப்பிள்ளனா சம்பாதிக்க வேண்டாமா? நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. செலவு பண்ண காசு இருக்கு. நீனுங்கிறத வாங்கிக்க முடியும். இந்த சொத்து ஃபுல்லா எனக்கு தானே. ஏன்பா வேற யாருக்காச்சும் கொடுக்குற ஐடியா இருக்கா உங்களுக்கு? அது எல்லாமே உனக்கு தாமா. தாரா விருப்பம் தான் நமக்கு முக்கியம். சித்தி, நான் உங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பாத்துட்டேன். ரொம்ப நல்ல ஃபேமிலி. எப்படி வந்த? தான் வாசல்லயே செக்யூரிட்டி வந்து நிக்கறாங்களே. அப்புறம் என்ன? நில்லுங்க. யார் நீங்க? எதுக்கு எங்க பாட்டி கடைக்கு முன்னாடி நிக்கிறீங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. காவியா அம்மாவை யாரும் பார்க்க கூடாதுன்னு ஆர்டர். காவியா அம்மாவா? முதல்ல வழி விடுங்க. அவங்கள விடுங்க. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிமா. ஆனா ஐயா யாரையும் 10 நிமிஷத்துக்கு மேல இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. என்ன போன் பண்றியா? நீ யாருக்கு வேணும்னாலும் போன் பண்ணு. அந்த பக்கமா போய் நில்லு. டேய், உங்கள புள்ளைங்க தானே, விடு. ரொம்ப லேட் ஆச்சுனா அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்நேரம் நீ ஷர்மிளா அக்கா கூட இருக்க வேண்டியது. பாவண்டி நீங்க என்னென்னமோ செஞ்சும் கூட எல்லாமே கெட்டு போச்சேடி. சும்மா எதுக்கு பேசிக்கிட்டு விடுங்க. என் தலையில இதான் எழுதி இருக்கு. இது முடியல காவியா. அடுத்து என்ன செய்யலாம்னு பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாம் புத்தி ஏதாவது இருக்கா இல்லையா? குடோன்ல கட்டி போட்டதெல்லாம் மறந்து போச்சா? இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குது. இனிமே ஏதாவது ஆரம்பிச்சீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுக்காக உன்னை அப்படியே விட சொல்றியா? இங்க பாரு காவியா, அதான் உங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்தல. இனிமே தப்பிக்கிறது, ஓடுறது, இந்த கல்யாணத்தை நிறுத்துறது எதுவுமே வேண்டாம். போய் அவ பொழப்ப பாருங்க. காவியா, இப்ப ஷர்மிளா அக்கா ஊர்ல தான் இருக்காங்க. உன்னை கூட்டிட்டு போய் பஸ்ல இல்ல ட்ரெயின்ல ஏத்தி விட்டா போதும். பேசாம ஒரு டாக்ஸி சொல்லிடலாம்டி. வேணும்னா கண்ணன் கிட்ட வட்டிக்கு காசு வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உத்தமன் கிட்ட நம்மளால போராட முடியாது. நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். என்னால உங்களுக்கு இன்னும் பிரச்சனை வேண்டாம். ப்ளீஸ். உனக்கு தாண்டி புரிய மாட்டேங்குது. உன்னை உத்தமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உயிரோட புதைக்கிறதுக்கு சமம். நல்லா இருந்தா 3 பேரும் நல்லா இருப்போம்டி. இல்லனா என்னமோ ஆகட்டும். ஏண்டி என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க? என் அம்மா கூட என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க இவ்ளோ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் என்ன வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களேடி? சரிடி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நைட்டு டாக்ஸிய வர சொல்லு. நிஜமாவா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். ஆனா நான் மட்டும் இல்ல, எல்லாரும் கிளம்பலாம். நான் மட்டும் தனியா போயிட்டு உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு என்னால பயந்துட்டு இருக்க முடியாது. ஏய், நான் எப்படி எங்க அம்மா விட்டு ரேவதி எப்படி அவங்க வீட்டை விட்டலாம்? இது அவ வேணும்னு தான் சொல்றா. நடக்க முடியாத ஒரு விஷயத்த சொன்னா நாங்க பின் வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். அதானே நாங்க 2 பேரும் வர முடியாதுன்னு தெரிஞ்சும் இத சொல்ற. அந்த கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. டைம் ஆச்சு. இதுக்கு மேல இருக்கணும்னா ஐயாக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். இல்ல வேண்டாம். ரேவதி, ராணி 2 பேரும் கிளம்புங்க. நம்ம கல்யாணத்தப்ப பாத்துக்கலாம். குட் மார்னிங். தாரா, தெய்வமே, வருக வருக. ஆமா, ஜோதி வான்னு கூப்பிடுற அழகுக்கு டெய்லி வரலாம் போலயே. யாரு இந்த சோம்பேறிக்காகவா? நீ எனக்காக வாமா. ஆண்டி தீபக் இல்ல. இல்லம்மா, அவன் காலையிலே கிளம்பிட்டான். நான் ஆண்டி பார்க்க தான் வந்தேன். ஜோதி, கோயில் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? ஐயோ, சூப்பரா இருந்துச்சு தாரா. நல்ல வேலை நீங்க கார் கொடுத்தீங்க. இல்லன்னா வெயில்ல ஒரு வழியா இருப்போம். அந்த டிரைவர் தான் கொஞ்சம் ஓவரா பேசினாரு. அப்புறம் எனக்கு கம்பெனிக்கு சரியா இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு எத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அது உன்னாலதாமா நடந்துச்சு. தீபக்கும் உன்னாலதான் நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ வந்த நேரம் தாமா எல்லாமே நல்லதா நடக்குது. கோவில்ல 2 பேருக்கும் கல்யாண பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமே அவனுக்கு கல்யாணம் செட் ஆயிடும். பொறுப்பா இருப்பான்னு நினைக்கிறேன். நீயும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாமா. உன் மனசுக்கு பிடிச்ச இடத்துல கல்யாணம் அமையும். சரியா? தீபக் பொண்ணு பாக்குறதா சொன்னீங்கல்ல, ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் எங்க குடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். போற போக்க பார்த்தா நான் தான் ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணி இதாண்டா பொண்ணுன்னு போய் நிறுத்தணும் போல இருக்கு. அப்படி சொன்னா தீபக் ஓகே சொல்வாரா? இல்ல வேற யாராச்சும் லவ் பண்றாரா? அவனா லவ்வா? அதெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டாமா. ரொம்ப பொறுப்பான பையமா. அடுத்தவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருப்பான். நான் தான் அவனுக்கு ஏதாவது பார்த்து செய்யணும். ஆமா ஆமா, எல்லாமும் அவங்கவுங்க பசங்களை பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டி, ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க எல்லாருக்கும் ஓகேனா என்ன காமிச்சு இதான் பொண்ணுன்னு தீபக் கிட்ட சொல்றீங்களா? என்னம்மா சொல்ற? அது எப்படிமா? நீங்க எங்க, நாங்க எங்க? அதெல்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு தீபக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. அப்போ நீங்க தீபக் லவ் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி தீபக் கிட்ட இத பத்தி நான் பேசவே இல்ல. தீபக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆண்டி, எனக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இல்ல. நான் பிராக்டிகலா யோசிக்கிறவ. மேரேஜ்ல இவங்க தான் நமக்குன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட், லவ் அது எல்லாமே வேற. சோ தான் நான் தீபக் கிட்ட கூட பேசாம உங்ககிட்ட கேக்குறேன். ஆண்டி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்க. நாங்க சொந்த வீடு கூட இல்லாம இப்பதான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கோம். நீ பெரிய இடத்து பொண்ணு. உங்க வீட்டுல என்னென்னமோ எதிர்பார்ப்பாங்க. ஆண்டி, என் வீட்டுல நான் எடுக்கிற முடிவு தான் இது. என்னோட லைஃப். நான் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க தான் முடிவு சொல்லணும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வர்றதுக்கு இந்த வீட புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுவும் நீயே விருப்பப்பட்டு வரேன்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது கடவுள் போட்ட முடிச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு முழு சம்மதம்மா. ஆண்டி, அப்போ மத்தியானமே எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. அதான் அந்த பொண்ணு பாக்குறது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அந்த மாதிரி எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல ஆண்டி. அது மத்தியானமே வா. அம்மா, தீபக் கிட்ட சொல்லணும்ல. யா, தீபக் கிட்ட நீங்க 2 பேருமே சொல்லுங்க. நான் என் வீட்டுல சொல்றேன். அம்மா, எந்த தைரியத்துல நீ பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்ன? தீபக் அந்த மாதிரி இன்டென்ஷனோட தாரா கிட்ட பழகி இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா? இது வரைக்கும் இல்ல, இனிமே பழகிக்க போறான். தீபக் கிட்ட கேட்காம நீ அங்க வரேன்னு சொன்னது தப்புமா. அவன் வந்து பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு சொன்னா நீ என்னமா பண்ணுவ? என்னதானே சொல்ல வேணாம். ஆரா வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம். வேணாமா, இது ரிஸ்க். அசிங்கப்பட்டுற போறோம். தீபக் ஏன் பையன். அவன் 4 பேர் முன்னாடி நான் அவமானப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டான். சரிம்மா, தீபக் அப்படி செய்ய மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவ்வளவு நல்ல பையனை நீ எதுக்குமா இப்படி
இப்படி பண்ற? அவனுக்கு தாராவை பிடிக்குதா இல்லையான்னு தெரியாம நீ இப்படி ஒரு சொல்யூஷன் எடுத்தது ரொம்ப தப்புமா. இது எமோஷனல் பிளாக்மெயில். என்ன பார்த்தா உனக்கு குடும்பக்காரி மாதிரி தெரியுதா? தீபக் மேல எனக்கு பாசம் இல்லன்னு நினைக்கிறியா? அம்மா நான் அப்படி இல்லடி, சொல்லமா. நீ அப்படிதான் சொன்ன. நீ சின்ன பொண்ணு. தீபக்கு ஏன் கஷ்டம் தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு எதுவும் தெரியாம வளர்த்துட்ட.